பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கமருதீன் வந்து அரோரா வச்சு கிழிச்சிட்டாங்க. வினோத்தை ஆதிரியை வச்சு கிழிச்சிட்டான். ஆனால் ஆதிரி என்ன பிளான் போடுதுன்னா வினோத்தை வச்சு கிழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பிளான் போடுது. பாரு வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 64 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நைட்டு பிரச்சனை எவிக்ட் ஆன பிறகு உள்ள அந்த எபிசோட் போட்டாங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து திவ்யா மேலே வந்து சாண்ட்ராவுக்கு வந்து காண்டா இருக்குது. அதுவும் எவிக்ட் ஆன பிறகு இன்னும் கோவம் வந்துருச்சுங்க. ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அதிகமாகி சாண்ட்ராவுக்கு திவ்யா மேலே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. சாண்ட்ரா திவ்யா கேட்குது, சாண்ட்ரா உன் ட்ரெஸ்ஸு இங்கே வைக்க போறியா? வச்சுட்டேன்னா என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நான் வச்சுப்பேன் அப்படின்னு கேட்குது. சாண்ட்ரா உடனே ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு இப்படி வீசுது, அங்கிட்டு வீசுது இங்கிட்டு வீசிட்டு, சரி நானே அடுக்கிறேன், சரி பரவாயில்ல நீ கவலையாக இருக்க நான் அடுக்கிறேன். உடனே சாண்ட்ரா லீவ் இட் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்குது. உடனே நான் என்ன பண்ணேன் சாண்ட்ரா அப்படின்னு கேட்குது திவ்யா. நீ என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? ட்ரெஸ் எடுத்து உள்ளே வச்சே ஆகணுமா நீ? கத்துன்னு கத்தி போட்டு என்னென்ன பேசுதுங்கிறீங்களா? என்ன காண்டுன்னு தெரிலங்க. அப்புறம் எல்லோரும் போய் கூல் டவுன் பண்ணுறாங்க. சபரி சொல்கிறான் திவ்யாட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க, அவங்க ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. சாண்ட்ரா என்ன ஃபீலிங்ஸு? வேற என்ன சபரி வேற என்ன அப்படி சபரிகிட்ட ஏறிட்டு வருது. யாரா அது? சைக்கோ பார்த்தா இருக்கும் போல் சாண்ட்ரா. அப்புறம் சரியான காண்டு மேலே திவ்யா மேலே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைன்னு சம்மந்தம் இல்லாமல் கேட்குதுங்க. எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் மனசாட்சியே இல்லையான்னு கேட்குது. ஃபுல் நெகட்டிவிட்டிங்க. சாண்ட்ரா கத்துது, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுதுங்க. அப்புறம் காலையில் அடுத்த நாள் வந்து வேக்கப் சாங் போட்டு எழுந்திருக்கிறாங்க. வினோத் வந்து உட்காந்துருக்காரு, எப்போது உட்கார்வரில் வந்து உட்காந்துருக்காரு. கனி வந்து எக்ஸசைஸ் டீச் பண்ணிகிட்டு இருக்கு. வியானா சபரி 3 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து விக்ரம் கேட்குறான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லை ஓவராக ஆடிட்டு இருந்தாங்களா, அதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வரைச்சிக்கிட்டு இருந்தார் வினோத். அப்புறம் இன்னும் ஒரு பறக்கிற மாதிரிலாம் செய்கிறாங்க. இல்லை அவங்க பறக்க ட்ரை பண்ணுறாங்க. கதவு மூடி இருக்குல்ல, வெளில போகிறதுக்கு போக முடியாமல் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அமித், வியானா, வினோத் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆதிரை வந்து ஒரு மாதிரி நான் சபரியை வந்து என்னை அமுக்க பார்க்குறாங்க அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன போட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்கிறாரு. உடனே வியானா ட்ரிப்பாக்க பார்ப்பாங்க, இதான் அவங்க கேமு, கேவலமாக நம்ம எமோஷனை டச் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வியானா கிளவராக இருக்குது. உடனே வினோத் சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது, நல்லா கலாச்சி விட்டுறணும் ஆதிரையெல்லாம் பிடிச்சி, அவளை எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி போட்டார். அப்புறம் சொல்கிறாரு, நான் ஜெயிலில் இருக்கும்போது ஒரே ஒரு கேமரா தான் தெரியுமா, என் மேலே உள்ள கோவத்தில் என் மேலே என்ன பழி வேணாலும் போட்டுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தெரியுமா, நான் கூட வெளில வந்து படுத்தலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உண்மைதான் அவர் சொல்கிறது. அம்மா அடுத்து அரோரா போய் கிச்சனில் என்ன பண்ணுதுன்னா, என்ன இங்கே வந்து கிச்சனில் வந்து ஃபங்கஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித்திட்ட போய் சொன்னோன்னே கம்முரு கடுப்பாயிட்டான். இதெல்லாம் சொல்ல தெரியுதுல, இதெல்லாம் கிச்சன் டீமில் இருக்கிறாங்க தானே பார்க்கணும். 10 வாரமாச்சு இன்ன வரைக்கும் நீ கிச்சன் டீம்லேயே வரல, இந்த வாரம் நீ கிச்சன் டீமில் போடுங்க சார், யார் வந்து கேப்டன் ஆகிறீங்களோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி பொழந்து விட்டான். உடனே சண்டை வந்துருச்சு கமருதீனுக்கும் அரோராக்கும். உன்னால் தானே பல பேர் வெளியில் போயிருக்காங்க அரோரா, டேரக்டர் பிரவீன் துஷார் அப்படின்னு. ஆதிரி அங்கேருந்து பார்க்குது, நல்லா கொளுத்தி போட்டது வேலை செய்யுதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து. உடனே துஷார்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நான் எங்கே கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன அதிலே அடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு அரோரா. ஃபங்கஸ்ன்னு தானடா சொன்னேன், இங்கே சுற்றி துஷார்லேயே வந்து நிற்கிறியடா, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாடா, இது கேம் தானே, இது கேமாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க கமுரு. தேர்ட் வீக் வெளியில் போன நீ வந்து இங்கே ஏற்றி விட்டு அரோராவை ஏற்றி விட்டு என்னென்ன கூத்து அடிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க. நீ எல்லாம் வந்து திறமை இல்லாமல் தானே வெளில போன நீ. உடனே சொல்லுது, யார் எங்கே கேட்டாவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள அடிக்கிறதுலாம் ஒரு வந்து டேலண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு பொழக்குது இவனை கமுருவை. நீயே கேட்டிங் கேம் தானே ஆடுற அரோரா, உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு. உடனே அரோரான்னு சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் தெரியலையா அவனுக்கு அப்படின்னு கேட்குது. உன் கூட பேசாத ஒரே காரணத்துக்காக இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அரோரா பாயிண்ட்டை பிடிச்சிச்சு. கோவத்தில் நான் கொடுத்த கம்மலை கொடு, நெக்லஸை கொடு, சரி நான் நெக்லஸை கொடுத்துட்றேன், ஜட்டி எதுவும் கொடுத்தியா அதை வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறான்.
இதுக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் திரும்ப வினோத் உள்ளே வந்துட்டான். டேய், சில பேர் வெளியில் ஷோலாம் பார்த்துட்டு வந்து வாயை பிடுங்கிறதுக்குனே வருவாங்க, அமைதியாரு அப்படின்ட்டான். வந்தோடனே ஆதிரி உடனே அண்ணா அண்ணா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் உள்ளே வராதிங்கன்னா, என்னை இழுக்காதீங்கன்னா. ஆமாம் நீ தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாரு கமுரு. துஷார் வெளியில் போய் என்னை ஞாபகம் வச்சுப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ தான் என்கிட்ட க்ளோஸாக இருக்குன்னு நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு பத்திரக்காலையாக மாறி வச்சிங்க. நான் சொன்னேனா ஆமாம் நீ சொன்ன, நான் சொல்லலை, நீ சொன்னடி, நான் சொல்லலடா நீ சொன்னடி அப்படின்ட்டு அழுவு விட்டான், போட்டு கதற விட்டான். நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா, அவன் ஃப்ரெண்டு, அவன் சொன்னதெல்லாம் நான் வந்து எங்கேயாச்சும் வெளில சொல்லுவேன்னா, நான் சொல்லதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி அசிங்கப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான், அவனை ஃப்ரெண்டாக பார்த்தேன், டெட்டிக்க மாறுறான் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு வெளில போய் உட்காந்துக்கிட்டு. வினோத்தும் கமரும் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவளை ஆதிரியை. டபுள் மீனிங் பேசுகிற நீ எல்லாம் ஒன்றெல்லாம் எப்படி திரும்ப கொண்டு வந்தாங்க, யார் இவளெல்லாம் திரும்ப உள்ளே கொண்டுட்டு வந்தீங்க, எதுக்கு கூட்டி வந்தீங்கன்னு பிக் பாஸே கேள்வி கேட்குறாங்க. கமரு வேஸ்ட்டு, ஒருத்தில்ல அப்படிங்கிற மாதிரி வினோத்து போட்டு அடித்தார். அப்புறம் போய் உட்காந்து விக்ரம் கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான் அரோராவை. கேமாக பாரு, அவன் அதானே சொன்னான், நீயும் கேமாக பாரு, ரெடி ஆயிரு, கேம் ஆட ரெடி ஆயிருங்க, நான் ஏற்றி விட்றான். அவனுக்கு தேவை கேம், அவ்வளோதான். என்னை அடிக்கிறான்டா அவன், நான் அவனை ஃப்ரெண்டாக பார்த்தேன்டா, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அவனை எப்படி பார்த்தேன்னா என்ன எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆதிரியோட சேர்ந்து ஆடாதன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கான் கமரு. இங்கே பாரு ஆதிரியோட சேர்ந்து ஆடாதன்னு சொல்கிறான், அது கேட்க மாட்டான் அவன். இங்கே பாரு அவன் சொல்கிறதே கேட்கல. அரோரா வந்து இவன் சொல்கிறதே மதிக்கலை. அரோரா தான் இப்போதைக்கு அவளுக்கு அப்படின்னு கடுப்பாயிட்டான். வெளியில் கார்டன் ஏரியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், போட்டு கழுவி ஊற்றுறான். அவனு சொல்கிறான், கிச்சனில் என்ன பண்ணாதீங்க பண்ணுங்க இதெல்லாம் சொல்கிறல்ல, நீ 10 வாரமா இல்லை, எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வெளில வந்து சாண்ட்ரா பாரு வினோத்துக்கிட்டலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் நான் கேனையா, நாங்களாம் வேலை செய்கிறவங்கலாம் கிச்சனில் வேலை செய்கிறவங்களாம் கேனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இதுவும் பாரும் சேர்ந்து அடிக்குது. பாத்ரூம் கழுவுங்கிற பேரில் ரீசன் சொல்லிவிட்டு வேலையே பார்க்குறது இல்லை, ஒழுங்காகவும் கழுவுறதில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு புழக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வச்சுட்டாங்க. கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பாலு மேலே 6 பேர் இந்த இதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரான 6 பேரும் அதில் விளையாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனி அவுட் ஆயிடுது, அடுத்து சுபி அவுட் ஆயிடுது, அடுத்து விக்ரம் ஆட்டம்லாம் பயங்கரங்க. ஆதிரை திவ்யாலாம் அரோரா எல்லாம் வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பர் கேம். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே பிக் பாஸ் சீசன் 9 உண்மையிலே சொல்லணும்னா இந்த கேம் தாங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக அமித்தும் ஆதிரையும் இருந்தாங்க. ஸோ ஆதிரை தான் ஜெயிக்க போகுதுன்னு பார்த்தா கடைசியில் அமித் வேறு லெவலில் ஆடி கேப்டன் ஆகிட்டாருங்க. அப்புறம் போய் வந்து டைல்ஸ்லாம் பதிச்சுட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமித், பாரு, கமரு, வினோத்தெல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து பாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, டவுட்டு திவ்யா பிரஜைனும் அஃபர் இருக்க மாதிரி டவுட்டு போடுதுங்க. துண்டிப்பு நீட்டிப்பில் வந்து துண்டிப்பு சாண்ட்ராவுக்கும் நீட்டிப்பு திவ்யா கொடுத்ததில் டவுட் ஆகி போச்சு. அடிக்கடி வந்து பிரஜன் திவ்யான்னு பேசிகிட்டே இருந்திருப்பார் போல். அதில் வேறு என்னென்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் வெளியே போயிட்டாரு, அது திவ்யா கூட கூத்தடிச்சனால தான் வெளியே போயிட்டான்னு சொல்லி அதுவே கற்பனை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் சாண்ட்ராவோட ஓவர் திங்கிங் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுங்க. திவ்யா வந்து பிரஜைனா அண்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது தப்பாக நினச்சிக்கிட்டு லூஸு மாதிரி ஐயா என்னங்க சாண்ட்ரா இவ்வளோ கேவலமாக இருக்குது. திவ்யா வந்து சாண்ட்ரா வெளில போகணுன்னு நினச்சிச்சான். என்ன கேவலங்க. அதுவும் பாரு நல்லா கொளுத்தி ஏற்றி விடுது, போட்டு விடுது. அப்புறமா நாமினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அமித் வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப்பு. அப்புறம் அந்த டீமில் ரெட்ரோ டீமில் உள்ளவங்க எல்லாருமே நாமினேஷன்லேருந்து எஸ்கேப்பு. விக்ரம் எஸ்கேப்பு, ஆதிரை, கனி, சுபிக்ஷா, அரோரா, திவ்யா யாரையுமே நாமினேட் பண்ண முடியாது. அதுவும் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாமினேஷனு. பேப்பரில் எழுதி மெயின் டோர் ஓப்பனில் இருக்கும், அதில் பேப்பரில் எழுதி அதை அந்த பேப்பரை கசக்கி வெளில வீசிடணும். அதில் வியானா பார்த்தீங்கன்னா ரம்யா, சபரி, கனி வந்து ரம்யா, சாண்ட்ரா, விக்ரம் வந்து ரம்யா, சாண்ட்ரா, வினோத் வந்து ரம்யா, சபரி, பாரு வந்து ரம்யா, சபரி. அடுத்து எப்ஜே வந்து ரம்யாவும் சாண்ட்ராவையும் போட்டான். அமித் வந்து ரம்யா, எப்ஜே, அரோரா வந்து சபரி, வியானா, கமுரு வந்து சபரி, எப்ஜே, சுபிக்ஷா வந்து சபரி, கமுரு, சபரி வந்து வியானா, வினோத், சாண்ட்ரா வந்து வியானா, எப்ஜே, ரம்யா வந்து வியானா, பாருக்கு ஒரு ஓட்டு தான். ஆதிரை வந்து எப்ஜே, கமுரு, திவ்யா வந்து கமுரு, வினோத். இதில் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து அதிகமான ஓட்டுங்க, 6 பேர் குத்திட்டாங்க, வளைச்சி குத்திருக்காங்க ரம்யாவை. ஏன்னா கடுப்பாயிட்டாங்க, வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொன்னிச்சுல, இதாண்டா சாக்குன்னு போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. வியானா குத்திருக்கு, கனி வந்து ரம்யா குத்திருச்சு, விக்ரம் குத்திட்டான், வினோத், பாரு,
எப்ஜே, அமித் வரையும் குத்திருக்காங்க. சபரி மட்டும்தான் குத்தலை ரம்யாவை. எனக்கு தெரிஞ்சு சபரி மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கான் ரம்யாட்ட. மற்ற எல்லாம் இந்த அன்பு கேங்லேருந்து வெளில போகிற மாதிரி இருக்குல்ல ரம்யா, வெளில போய் ஒன்று பண்ணிகிட்டு இருக்குல்ல, பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க. பாரு சொன்னது தான் கரெக்டு. ரம்யாவை அமுக்க தான் இந்த வாரம் பார்த்துருக்காங்க இந்த கேங்கு. அடுத்து வந்து எப்ஜேக்கு ஒன்று போட்டாங்க. எப்ஜேக்கு வந்து அமித், கமுரு, அப்புறம் ஆதிரை, சாண்ட்ரா. ஆதிரை சொல்லிருச்சு அதே காரணம் தாங்க, என்னை வந்து பொம்பளைங்களை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான், விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறான், அப்படியே நடிச்சுக்கிட்டு பொம்பளை கூட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அவன் வந்து நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பிறந்துட்டாங்க. அடுத்து வியானாவுக்கு வந்து ரம்யா, சாண்ட்ரா, சபரி இவங்களாம் குத்திட்டாங்க, வளைச்சி குத்திட்டாங்க. கடைசியில் இந்த வாரம் 7 பேர் தான் நாமினேஷனு. ரம்யா, வினோத், கமுரு, வியானா, சாண்ட்ரா, எப்ஜே, சபரி. டபுள் எவிக்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம், ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பாரு எஸ்கேப் ஆகிட்டு அதனாலே நம்ப முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் பாயாசம் யாருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.